விஸ்கி பிராண்டி பாட்டில் உடைச்சதுக்கு 7600 ரூபாயும், மேஜை நாற்காலி கண்ணாடி பிளேட் இது போன்ற பொருளை உடைச்சதுக்கு 14550 ரூபாயும் தரணும். உங்களுக்கு கார் கண்ணாடி உடைச்சதுக்கு 1200 ரூபாய் தரணும். தரேன். பாலு, குட் மார்னிங் பா. இங்க வா. இந்தாங்க. வரங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? முதல் போறவங்க எல்லாம் கடன்காரங்க. நான் பட்ட கடனை திருப்பி வாங்கிட்டு போறாங்க. ஏன்பா கடன் எல்லாம் வாங்குறீங்க? ரொம்ப தப்புப்பா. இது நான் வாங்கின கடன் இல்லடா, பெத்த கடன். ஏண்டா நீ எப்பதான்டா திருந்த போற? எங்க போனாலும் அடிதடி சண்டை தானா? என் ராசி அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த அயோக்கிய பசங்க ஏன் கண்ணில் பட்டு தொலைறாங்களோ தெரியல. அவங்க பண்றது அயோக்கியத்தனமா இல்லையான்னு முடிவு பண்ண நீ யாரா? ஒரு நாள் இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு பணம் கொடுத்தது உங்க தப்பு. போலீஸ் போட்டுமே, கேஸ் வரட்டுமே, அப்புறம் தெரியுது யார் செஞ்ச தப்புன்னு. உனக்கு என்னடா, அப்படியே பிடிச்சு ஜெயில போட்டாலும் ஜாலியா அனுப்பிச்சு வந்துருவேன். ஏமானம் இல்ல போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக சலிச்சுக்கிறீங்க? டேய், தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை செல்லமா வளர்த்தனே, அது தப்பு. பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வாடான்னு சொன்னா கராத்தே அது இதுன்னு அடிதடிய கத்துக்கிட்டு வந்தியே, அது தப்பு. ஆபீஸ கவனிச்சுட்டு வாடான்னு அனுப்பிச்சா அங்க போய் மேனேஜர்ல இருந்து பியூன் வரை சண்டை போட்டு எல்லாரையும் விரோதம் பண்ணிட்டு வந்தியே, அது தப்பு. சரி, ஒண்ணு வேணா வீட்டோட கடன் சொன்னா அதையும் கேட்காம ஊரெல்லாம் தேடி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரையே, அது தப்பு. இப்படி அடுக்கடுக்க 1000 தப்பு செஞ்சுட்டு எது தப்புன்னு கேட்கறியே, அதுதான்டா மகா தப்பு. டாடி, என் கண்ணுக்கு எதிரே தப்பு செய்றவங்களை பார்த்த பிறகும் நமக்கே ஒம்பு சும்மா வர முடியுமா? நான் ஆம்பளை இல்ல. ஏண்டா வீரம் மட்டும் இருந்தா போதுமா, விவேகம் வேண்டாமா? டேய், நான் ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு இங்க மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு 1000 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். ஏன், அதுக்கு என்ன காரணம்? என் உழைப்பு, என் பணிவு, தொழில ஒரு பயம். உனக்கு ஏண்டா இதெல்லாம் வரமாட்டேங்குது? கோபம் வந்த உடனே திட்டதும், ஆத்திரம் வந்த உடனே அடிதடியில் இறங்குறதும் வீரம் இல்லடா, முரட்டுத்தனம், முட்டாள்தனம், தண்டச்சோ. அப்பா, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஏதோ ஒரு அனாதை சோறு போற மாதிரில பேசுறீங்க. அனாதைக்கு சோறு போட்டா அவன் நன்றியோட இருப்பான். உனக்கு அதுவும் இல்ல. ஏன்னா அப்பன் கோடீஸ்வரன் என்ன வேணும்னாலும் செய்யறாங்க திமிரு. ஏண்டா, என் நலனை விட்டு வெளியே போய் ஒரு நாள் இந்த உலகத்துல உன்னால தனியா வாழ முடியுமா? ஓஹோ டாடி, நீங்க இந்த அளவுக்கு பேசின பிறகு நானும் என் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியுங்கிறத நிரூபிக்கிறேன். குட் பை. இங்க பாருங்க, உன்னை இன்சல்ட் பண்ணணுங்கிறதோ இல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்ல. எனக்கு பின்னால நான் வளர்த்த இந்த கம்பெனிகளும் சொத்தும் அழிஞ்சிடக் கூடாது. நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும், மனிதர்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான். அவ்வளவு ரோஷம் உனக்கு இருந்தா நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? ஒரு சேலஞ்ச். இந்த சவால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்லுங்க. இன்னிலிருந்து 1 வருஷத்துக்கு நீ கோடீஸ்வரர் சந்திரசேகரோட பிள்ளைங்கிறத மறந்துடணும். அந்த காலத்துல என் கூட படிச்ச கங்காதரன் ஒரு ஃப்ரெண்டு இப்ப உத்தமபாளையத்துல இருக்கிறான். மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவன். அவங்கிட்ட நீ 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கணும். என்ன வேலை? அவன் என்ன வேலை கொடுக்கறானோ அந்த வேலை. இந்த 1 வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ திரும்பி வரக்கூடாது. அதே மாதிரி நீ என் பிள்ளைங்கிற உண்மையையும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இதனால உங்களுக்கு என்ன பலன்? என் பிள்ளைக்கு அடிப்படை உலகம் தெரியும், சராசரி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும், காசோட அருமை தெரியும். இந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ நிறைவேற்றி காட்டு. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா இதுல நான் ஜெயிப்பேன் டாடி. என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அம்மா இதை எப்படி எல்லாம் வளர்த்தாரு. பாலை ஊத்தி, தேரை ஊத்தி, தண்ணியை ஊத்தி, இந்த ஒண்ணு தெரியாத ஆளு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அதே உத்தமபாளையமா எவனுக்கு தெரியும்? அதே மிலிட்டரி ரிட்டையர்ட் கேப்டனா பாஸ்டர்ட். இதை விட நான் மிலிட்டரிக்கே போயிக்கலாமே. நான் என்னமோ பெருசா உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஜன்னல் தெரிஞ்சா தெரிய போகுது. அது 1 நாளா 2 நாளா 365 நாள். சும்மாவா? ஏதோ இவரே சம்பாதிச்சு கழிச்ச மாதிரி ஏதோ புனித செஞ்ச புண்ணியம் எல்லாம் வந்தது, சேர்த்துக்கிட்டாங்க. சரி, அனுபவிக்கட்டுமே, எல்லாம் ஒருத்தர் அனுபவிக்கட்டுமே. யார் வேண்டாம் சொன்னா? அது
என்னடா இதெல்லாம்? எனக்கு தேவையான பேண்ட் ஷர்ட் டை பூட்ஸ் திறந்து பார்க்க போறீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா பட்டிக்காட்டுக்கு வேலைக்கு போறவன் கோட்டு டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவான். கங்காதரன் என்ன உனக்கு கலெக்டர் வேலை கொடுக்க போறான்னு நினைச்சியா? என்ன பேண்ட் இல்லாம போக சொல்றீங்களா? பாத்தியா, இதுல உனக்கு தகுந்த Dress இருக்கு. அப்புறம் இந்த லெட்டரை கங்காதரன் கிட்ட கொடுத்துரு. மிலிட்டரி மேன். ஆமா, ஊருக்கு போறதுக்கு செலவுக்கு 100 ரூபாய். இதுக்கு மேல உனக்கு தேவையானதை நீயே சம்பாதிச்சுக்க. இந்தா. என்னடா பாக்குற? இதெல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்து போன பையன். அரஞ்சன தெரியுமா? கல்டா. அது